Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, இன்னைக்கு காலையில YouTubeோட official YouTube சேனல் கிரியேட்டர் இன்சைடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்திருக்கும். பட் வந்து officially அவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட சேனல்ல சொல்லிருக்காங்க. சோ நம்மளும் அந்த அப்டேட் என்ன அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து யாருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் உங்களோட சேனல்ல நீங்க வந்து ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு தான். அதாவது மெம்பர்ஷிப் வந்து நீங்க வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கிற உங்க எல்லாருக்கும் இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. எங்க வந்து செக் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல சும்மாவே பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோன்ல பண்றீங்க அப்படினா டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து மொபைல்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து நான் Chromeல டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். எங்க செக் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ண உடனே டேஷ்போர்ட் வந்து இருக்கும். நம்ம கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு நமக்கு வந்து அனலிட்டிக்ஸ் அதோட செக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஐகான் வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சேனல் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கற இந்த பேஜ் வந்து வந்துரும். இதுல வந்து எங்க பார்க்கணும் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படினு சொல்லிட்டு நமக்கு நாலாவது கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம இத வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலயே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இதுல இந்த டோட்டல் மெம்பர்ஸ் அப்படினு சொல்லிட்டு புதுசா ஒரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதுல தான் நம்ம வந்து செக் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா +20 ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 20 பேர் வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்காங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னும் நிறைய தெரியறதுக்கு ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு நம்ம கீழ வந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து ஒரு கிராஃப் மாதிரி ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து ரெண்டு கலர்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மெம்பர்ஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் நீங்க டச் பண்ணி ஜஸ்ட் அத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்ல வச்சு பாக்கும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா டோட்டல் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 50 பேர் வந்து இருக்குறதா சொல்லிருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ் நம்ம பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் வந்து கம்மியா வந்து இருக்கும். இதுல வந்து ரெண்டுமே தெரியுது. இப்போ என்னன்னா அந்த கிராஃப்ல வந்து ரெண்டும் நம்ம சேர்த்து வந்து டச் பண்ணோம் அப்படினா ரெண்டுமே நமக்கு வந்து ஷோ ஆகும். டோட்டல் மெம்பர் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல 50 பேர் வந்து இருக்காங்க. இதுல வந்து 44 பேர் வந்து ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல இந்த கிராஃப்ல வந்து எந்த இடத்துல வேணாலும் நீங்க வந்து மாத்தி நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சோ அந்த இடத்துல உள்ள டேட்டா வந்து ஷோ ஆகும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த டைம்ல நமக்கு வந்து அந்த மெம்பர் வந்திருக்காங்க, எப்போ போயிருக்காங்க, அதாவது எவ்வளவு கெயின் ஆயிருக்கு, எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு, இன்னுமே நிறைய டீடைல்ஸ் வந்து ரொம்ப ஆக்யூரேட்டா கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த see more அப்படிங்கறத கிளிக் பண்ணி போய் பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு டீடைலா கொடுத்திருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்டேட். இப்போ நம்மளுடைய செகண்ட் அப்டேட் வந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய YT Studio ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா டேஷ்போர்ட் இப்படி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ்ல view more அப்படினு கொடுத்திருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அனலிட்டிக்ஸ் அப்படிங்கற அந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் அப்படின ஒரு செக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இங்க தான் நம்ம வந்து செக் பண்ண போறோம். இந்த ஆடியன்ஸ் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழ வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படினா புதுசா வந்து ஒரு இது ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து நமக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு. பட் வந்து YouTubeல வந்து இன்னைக்கு தான் சொல்லிருக்காங்க இத பத்தி. என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்மளுடைய Chrome டெஸ்க்டாப் செட் மோட்ல நம்ம பாக்கும்போது வந்து நமக்கு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம பார்க்கிறது மாதிரி YT Studio ஆப்லயே கொடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு அப்டேட். என்னன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேற என்னென்ன சேனல் வந்து ஃபாலோ பண்றாங்க, அதே மாதிரி வேற என்ன வீடியோஸ் வந்து பார்க்கறாங்க அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா other videos that your audience watched அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மதன் கௌரி சேனல், அதே மாதிரி சுகைல் vlogger, அதுக்கு அப்புறமா பாலிமர் நியூஸ், இந்த சேனல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த फ्रेंड्स வந்து அந்த சேனலையும் ஃபாலோ பண்றாங்க. அதாவது அந்த வீடியோஸ் வந்து பாத்துர்க்காங்க அப்படிங்கறதை கொடுத்திருக்காங்க. என்ன வீடியோ அப்படிங்கறதே நமக்கு வந்து சொல்லிருக்காங்க. இதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா other channels that your audience watches அப்படினு கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி என்ன சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படினு பாக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ Shiji தமிழ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய फ्रेंड्स வந்து செல்வா டெக் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி சுகைல் vlogger வந்து பார்க்கறாங்க, தமிழ் டெக் வந்து பார்க்கறாங்க, தமிழ் டெக் லான்சர் வந்து பார்க்கறாங்க, டெக் பாஸ் வந்து பார்க்கறாங்க அப்படிங்கற டீடைல்ஸும் கொடுத்திருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கிறதுல நமக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து grow பண்றதுக்கு இது வந்து நல்ல வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு சேனல் இதுல கொடுத்திருக்காங்கல ஜஸ்ட் அந்த லோகோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம அந்த சேனலுக்குள்ளடி போகலாம். அங்க போய்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு சோ ஓகே நம்மளோட ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி வீடியோஸ் கூட பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம இன்னுமே நம்மள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அத மாதிரி நம்மளமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் எல்லாம் கொடுக்கலாம். நம்மளோட ஆடியன்ஸோட டேஸ்ட்க்கு ஏத்ததுவாறு நம்ம வந்து நம்மளோட வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு நல்ல அப்டேட் அப்படினு சொல்லலாம். இது முன்னாடி இருந்ததுதான். பட் நமக்கு மொபைல்ல YT Studio ஆப்ல கொடுக்கிறதுனால இன்னுமே நம்ம ஈஸியா வந்து பாத்துக்கலாம். சோ இதுதான் நம்மளுடைய இரண்டாவது அப்டேட். இப்போ நம்ம வந்து மூணாவது அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் செட் மோட்ல தான் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து வீடியோ அனலிட்டிக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா நம்மளோட வீடியோ செக்ஷனை நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கணும். சோ வந்து லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் அதோட கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட்கான ஒரு ஐகான் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்துரும். அதாவது சேனல் கண்டென்ட் அப்படினு சொல்லி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லா வீடியோஸுமே நமக்கு வந்து ஷோ ஆகும்.
இதில் நீங்கள் எந்த ஒரு வீடியோ வேணாலும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோக்குமே பார்க்கணும். நல்ல ஒரு வீடியோ போகுதுன்னா கூட எப்படி நல்லா போயிருக்கு, அதே மாதிரி ஒரு வீடியோ நல்லா போகலை அப்படின்னா கூட ஏன் அந்த வீடியோ போகலை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து மூவான ஒரு வீடியோ வந்து செக் பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடியது தான் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து வரும். வீடியோ அனலிட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தனித்தனியாக பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஓவர் வியூ வந்து பார்த்துக்கலாம். ஓவர் வியூ வந்து பார்க்கும்போதே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இது வந்து வியூஸர் 2.4 டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது மற்ற வீடியோஸை விட, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்லேயே. ஸோ நல்ல ஒரு மூவான வீடியோ ஆனதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து நல்லா போகாத ஒரு வீடியோனா ஏன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ வாட்ச் டைம் வந்திருக்கு, இந்த வீடியோ மூலமாக எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் கீழே வந்து மூவ் பண்ணி கொண்டு போனோம்னா ஒரு கிராஃப் வந்து இருக்கும். நார்மல் வீடியோ எந்த மாதிரி ப்ளே ஆகும், பட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கிராஃப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சேனல்ஸுக்கு இருக்கும், ஒரு சில சேனல்ஸுக்கு வந்து இன்னும் வந்திருக்காது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாகவே யூடியூப்பை பொறுத்தவரை ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போவுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஆரோ மார்க் வந்து மேலே பார்த்து இருந்து அப்படின்னாலே அந்த வீடியோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே கீழே பார்த்துருக்குது டவுன்லோடாக இருக்குது அப்படின்னா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிக் மார்க் மட்டும் கொடுக்காங்க அப்படின்னா நார்மலாக எல்லா வீடியோ எந்த மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி இதுவும் நல்லபடியாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் வியூஸ் ஃப்ரம் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு ஷோ ஆகும்போது அவங்க நிறைய பேர் அதை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதான் ஹையர் கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் ஆவரேஜ் வியூ டியூரேஷன், அதாவது இந்த வீடியோவை நிறைய தூரத்துக்கு வந்து மக்கள் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட இந்த வீடியோ வந்து பார்த்தவங்க எப்படியெல்லாம் இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலமாக எத்தனை % பார்த்துருக்காங்க, எவ்வளோ வியூஸ் வந்து வந்திருக்கு அதில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹோமில் எவ்வளோ வந்து பார்த்துருக்காங்க, அப்புறம் அப் நெக்ஸ்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வழியாக எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, சேனல் பேஜ் வழியாக எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, யூடியூப் சர்ச்சில் எவ்வளோ வந்திருக்கு, அதரில் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த விஷயம். அதாவது ஒரு வீடியோ நம்ம போடும்போது எந்த இடத்துல மக்கள் வந்து விரும்பி பார்த்துருக்காங்க, எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த கிராஃபில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்களோட சேனலில் போய்ட்டு உங்களோட வீடியோ வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோ செக்ஷனில் போய்ட்டு தனித்தனி வீடியோக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி பார்க்குறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா ஓகே நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமோ திரும்ப எல்லா வீடியோஸ்க்கும் அதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, டவுன் ஆயிருக்குன்னா ஏன் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோ போடும்போது நம்ம அதை சரி பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட 3வது அப்டேட்டு. இப்போ நம்ம வந்து 4வது அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து வரல. இது வந்து கிரியேட்டர் இன்சைடர் அவங்க கொடுத்துருந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதாவது நமக்கு ரெவன்யூ வந்து வரது பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎம் பேஸில், அதாவது எந்த கண்ட்ரியில் வந்து பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் நமக்கு பணம் வரக்கூடியது வந்து வித்தியாசப்படும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெவன்யூ வந்து வரும்போது அதிகமாக வந்தாலும் சரி கம்மியாக வந்தாலும் சரி அந்த சிபிஎம் பேஸ் பண்ண அந்த ஒரு இதை வந்து டேட்டா வந்து கிளியராக வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் நம்ம சேனலை செக் பண்ணி நான் என்னோட சேனலில் பார்க்கும்போது வரல, உங்கள் சேனலில் வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இந்த டேட்டாஸ் தான் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போஸ்ட் என்கேஜ்மெண்ட் அனாலிட்டிக்ஸில் தான் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து குரோமில் டெஸ்க்டாப் செட் மோடில் இந்த மாதிரி யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அனாலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த 3வது ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த டாப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட் 28 டேஸோடது இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி டேப் போஸ்ட்டில் வந்து நம்ம இமேஜ் போட்டிருப்போம், போல் வந்து கேட்டிருப்போம், அதாவது ஓட்டு கேட்குறது, டெக்ஸ்ட் வந்து போட்டிருப்போம், வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்போம், இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்தெந்த வீடியோவுக்கு வந்து அதிகமாக லைக்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா எந்த போஸ்ட்டுக்கு அதிகமாக லைக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மட்டும் கிடையாது, அதாவது இமேஜ் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து போல் வந்து போட்டிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இப்போதைக்கு அதில் போல் எதுவும் போடலை, ஸோ அதனால் எதுவுமே ஷோ ஆகலை. அப்புறமா டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை நான் வந்து அந்த மெம்பர்ஸுக்கான ஒரு இது மட்டும் போட்டிருந்தேன், ஸோ அது மட்டும் ஷோ ஆகுது. அப்புறமா வீடியோ வந்து கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்யூனிட்டி டேப் போஸ்ட்டில் ஏதாவது வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைக்ஸ் கிடச்சிருக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அனாலிட்டிக்ஸ் வந்து இதுக்குமே போஸ்ட்டுக்குமே ஒன்று தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு அப்டேட் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.